ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிங் கோலியோட அதிரடியான செஞ்சுரி. ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய செஞ்சுரி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். அது நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே வந்துருச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்துட்டு நல்ல ஒரு தரமான இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு ரேர் ஃபெயிலியர் தான் அவுட் இருந்திருந்தது. பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் தலைவன் செஞ்சுரி அடித்து மாஸ்க் அடிட்டார். ஸோ அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வின்டேஜ் அக்ரெசிவ் கிங் கோலி வந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் செம மாசாகவே இருந்தது. ஏன்னா நம்மளுடைய கிங் கோலி பிஜிடியில் 100 அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரியாக தான் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கான இன்னிங்ஸ்குள்ளே வந்தார். ஏன்னா நேற்று டே முடியும் போதே விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல்கிட்ட பிச்சை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு ஸோ அந்த டே முடிஞ்ச உடனே ப்ராக்டிஸ்குள்ளே வரும்போதே நமக்கு தெரியும் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் கிங் கோலி பண்ண போகிறார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி செஞ்சுரி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் 69.93 இருந்தது. 143 பால்ஸில் 100. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபயரி பேட்டிங், ஒரு வின்டேஜ் பேட்டிங் கோலிகிட்டிருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் பேசர்ஸை பார்த்து முறைச்சி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ விராட் கோலி இந்த இடத்துல நெருப்பாக இருந்தது எல்லாமே யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு பெர்த் டெஸ்ட்டே நெருப்பாக தான் இருந்திருக்கு. 8 பவுண்ட்ரி 2 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி கிங் கோலி இந்த ஒரு செஞ்சுரி அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கிங் கோலி அடித்த ஒரு சிக்ஸர் ஸோ ஆஸ்திரேலியனோட ஸ்பெக்குலேட்டரோட அந்த ஒரு தலையிலெல்லாம் போய் அடிச்சு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மேட்ச் ஸ்டாப் ஆகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய பெஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னா அவருடைய ஃபேவரட் ஃபார்மேட்டும் டெஸ்ட்டு தான். இப்போ T20 அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால ஸோ டோட்டலி இந்த ஒரு 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரியஸில் அவருடைய ஒரு பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவனோட அந்த ஒரு பார்வை போதும் அவர் வின்டேஜ் கோலியாக வந்துட்டார் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா கேஎல் ராகுல் அஜய் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாண்டு கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜய் ஜெய்ஸ்வால் செஞ்சுரியில் அடித்தார். ஸோ அதுக்கு அடுத்தது டக்குன்னு பண்ட்டு ரூஜ் வரலும் ஆட்டம் இழக்க ஸோ கோலி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் சோல்ட் ஆகே ஆகணும், அந்த இடத்துல பெரிய ஸ்கோர் அந்த இடத்துல வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்தது. ஸோ அதை இந்த இடத்துல கிங் கோலி வேறு லெவலில் உடச்சுட்ருக்காரு. ஸோ இந்த ஒரு பெர்த் டெஸ்ட்டில் 100 அடித்ததோட ஸோ கண்டிப்பாக பிஜிடியை பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கிற கோலி செம மாசான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த சீரியஸை முடிக்கணும். ஏன்னா இந்த ஒரு பிஜிடிக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்டர்வியூ நடந்தது. அதில் பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டு யார் வாங்குவா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஸ்திரேலியன்ஸ் கிட்டேயே கேட்டிருந்தாங்க, ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் கிட்ட. ஸோ அதில் நிறைய பேர் சொன்ன ஆன்சரே விராட் கோலி அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஃபேன்ஸ் ஆஸ்திரேலியாலேயே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் செஞ்சுரி அடிச்சுட்டு பண்ண அந்த செலப்ரேஷன்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே செமையாக இருந்தது. ஏன்னா கோலி இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது நம்ம T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருப்போம். ஸோ அந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறமா கிங் கோலி இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காருன்னா இந்த செஞ்சுரி தான். இந்த செஞ்சுரியில் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேட்சை பார்க்குறதுக்கு விராட் கோலியோட ஒய்ஃப் அனுஷ்கா சர்மா அவங்களும் ஸ்டாண்ட்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ செஞ்சுரி அடிச்சுட்டு அனுஷ்கா சர்மாவை பார்த்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய கிங் கோலி அவருடைய போஸ்டர் ப்ரெசன்டேஷன்லையும் அனுஷ்கா சர்மாவை பற்றி பேசியிருப்பார். அவங்க இருந்தால் என்ன வேணாலும் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஒரு பிளிஸ்ஃபுல் மூமெண்ட்ஸாகவே இருந்தது. நெக்ஸ்ட் செட் 1 பிளேயர்ஸோட சோல் லிஸ்ட்டை பார்ப்போம். செட் 1 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பட்லர், ஷ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ரபாடா, ஸோ ஹர்ஷதீப் சிங், அதுக்கப்புறம் ஸ்டார்க் இருந்தாங்க. ஸோ இந்த செட் 1ல் ஆர்சிபி யாரையுமே வாங்கலை. சக்ஸஸ்ஃபுல் பிட் யாருக்கும் வரல. ஸோ பிட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் பிட்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டார்க்குலாம் நம்மளுடைய ஆளுங்க பிட் பண்ணாங்க. பட் ஆனால் ஆர்சிபியால் அவங்கள வாங்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹர்ஷதீப் சிங் தான் ஃபஸ்ட்டு பிளேயராக உள்ள வந்தார். ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய SRH டீம் 18 crores அவர் வாங்கினாங்க. பட் ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 18 crores அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோன்னு RTM பண்ணிட்டாங்க பஞ்சாப். ஸோ அடுத்தது ரபாடா. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட RTMக்கு மறுபடியும் வெயிட் பண்ணாங்க. 10.75 crores நம்மளுடைய GT வாங்கினதுக்கப்புறமா பஞ்சாப் கிங்ஸ் நாங்கள் RTM பண்ணல அப்படின்னு சொல்லிட்டதுனால ஸோ ரபாடா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸ் தான். 9.25 crores லாஸ்ட் டைம் பஞ்சாப் ஆடினார். இப்போ 10.75 பார்த்தீங்க அப்படின்னா GT காட போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் ஷ்ரேயஸ் ஐயர். ஸோ 12.25 crores KKR இருந்து ஷ்ரேயஸ் ஐயர் 26.75 crores பஞ்சாபோட கேப்டனாக இந்த தடவை உருவெடுக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஷ்ரேயஸ் ஐயருக்கு 26.75 crores அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஜாஸ் பட்லர் 15.75 crores GTயால் வாங்கப்பட்டார். ஸோ அடுத்தது மிச்சல் ஸ்டார்க் 11.75 crores டெல்லி கேபிட்டல்ஸால் வாங்கப்பட்டார். ஸோ இதுவுமே ரொம்ப சீப்பான ஒரு டீல் தான் மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பிரேக்கர் நம்மளுடைய ரிஷப் பண்ட்
20.75 crores வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி ரிஷப் பண்ட்டை வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்டிஎம் அப்படிங்கிறத வச்சு 20.75 crores நாங்கள் கொடுத்துறோன்னு ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. அங்கே தான் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு. ஃபைனல் பிட் மேட்சை 27 கோடிக்கு வச்ச உடனே ஸோ டோட்டலி டெல்லி கேபிட்டல்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகி வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ட்டை கொடுத்துட்டாங்க. 27 crores எல்எஸ்ஜிக்கு சோல்ட் ஆகிட்டார் பண்ணிட்டு ஷாக்கிங் மூவ். சிஎஸ்கே பிட்டே பண்ணல. எல்எஸ்ஜியோட புதிய கேப்டனாகவும் ரிஷப் பண்ட் இருக்க போகிறாரு. பஞ்சாப் கிங்ஸோட புதிய கேப்டனாகவும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாபோட கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு பைக்கு ஸ்டில் நம்ம வெயிட்டிங்கில் தான் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.